வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் செல்வம். காதி கதர் கிராம வளர்ச்சி வாரியத்திற்கு சொந்தமான கட்டிடம் அனுமதியின்றி இடிப்பு. ஓசூர் கிளமங்கலத்தில் காதி கதர் கிராம வளர்ச்சி வாரியத்திற்கு சொந்தமான பழமையான கட்டிடத்தை பேரூராட்சி நிர்வாகம் அனுமதியின்றி இடித்ததாக அதிகாரிகள் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே கிளமங்கலத்தில் கடந்த 30 ஆண்டுகளுக்கு முன்பு 500க்கும் மேற்பட்ட கைத்தறி நெசவு இருந்தது. இதனால் அப்பகுதியில் கிராம மக்களின் வளர்ச்சிக்காக காதி கதர் கிராம வளர்ச்சி வாரியம் சார்பில் கட்டிடம் கட்டப்பட்டது. அதில் நெசவு தொழிலுக்கு தேவையான நூல்கள் வழங்கப்பட்டும் நெசவாளர் உற்பத்தி செய்யும் ஆடைகள் வழங்கப்பட்டது. நாளடைவில் நெசவு தொழில் நலிவடைந்ததால் காதி கதிர் வாரியத்திற்கு சொந்தமான கட்டிடம் பயனின்றி மூடப்பட்டு பாழடைந்து காணப்பட்டது. இந்த நிலையில் நேற்று பேரூராட்சி நிர்வாகம் அந்த கட்டிடத்தை பொக்லைன் மூலமாக இடித்தனர். இது குறித்து தகவல் அறிந்த சேலத்தில் உள்ள கதர் வாரியத்தை சேர்ந்த உதவி இயக்குனர் சந்திரசேகரன் நேரில் வந்து தாங்கள் துறைக்கு சொந்தமான கட்டிடத்தை தாங்கள் அனுமதியின்றி எதற்கு இடிக்கப்பட்டது என பேரூராட்சி நிர்வாகத்திடம் கேட்டனர். இதற்கு பேரூராட்சி தலைவர் இந்த கட்டிடத்தை பேரூராட்சி பராமரிப்பில் கொண்டு வர இடித்தோம் என்று கூறினார். அதன் பிறகு அதிகாரிகள் கிளமங்கலம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். பின்னர் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்த பொக்லைன் எந்திரத்தை பறிமுதல் செய்து விசாரணை செய்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. கிளமங்கலத்திலிருந்து செய்தியாளர் சிவபிரகாஷுடன் செல்வம்.